ஸ்டாலின் அவர்களே தன்னை எல்லாரும் அப்பான்றதை அழைக்கணும் தான் ஆசைப்படுறாங்க. ஆனால் விஜய் அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் ஸ்டாலின் கிண்டல் பண்ணுற தோணியில் பேசியிருந்தார். அதை எப்படி நான் பார்க்குறீங்க? அதாவது அங்கிள்ன்ற வார்த்தை ஒன்றும் தவறான வார்த்தை கிடையாது. ஆனால் அதை உபயோகப்படுத்துகிற இடமும் உபயோகப்படுத்துகிற ஆளும் தான் இங்கே ரொம்ப முக்கியமானது. விஜய் அவர்கள் ஒரு நடிகராக மட்டும் இருந்து அங்கிள்னு சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னால் தவறு கிடையாது. அவர் ரெட் ஜெயின் படத்தில் முதல்ல குருவி படத்தில் நடிக்கும் பொழுது ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கங்களேன், அது தவறு கிடையாது. விஜய் அவர்கள் ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறார். ரெண்டாவது, இப்போ நான் அவரை பொது இடங்களில் பார்க்கும் பொழுது முதல்வர் அவர்களை எப்படி கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னால் அண்ணேன்னு தான் கூப்பிடுவேன். நான் எப்போ அவரை விமான நிலையத்தில் சந்தித்தாலும் அண்ணே நல்லா இருக்கீங்களா, உடம்பை பார்த்துங்கண்ணேன்னு சொல்லுவேன். அவருடைய அறிவாலயத்தில் சந்திக்கும் போது, செக்ரட்டரியேட்டில் சந்திக்கும் போதும் சரி. ஆனால் பொதுவெளியில் நான் குறிப்பிடும்போது அவரை அண்ணன் ஸ்டாலின்னு சொல்ல மாட்டேன், மாண்புமிகு முதல்வர்னு சொல்வேன். அது அவருடைய பதவிக்கு கொடுக்கப்படுகிற கண்ணியம். அந்த மரியாதையை கொடுக்கறது அவசியம், ஒவ்வொரு குடிமகனுடைய அவசியம். அப்படி இருக்கும்போது ஒரு கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் அவரை மாண்புமிகு முதல்வர்னு சொல்லுவது தான் சரியாக இருக்கும். ஸ்டாலின் சார்னு சொல்லுவதிலையோ அங்கிள்னு உறவு முறை சொல்லுவதோ ஒரு கட்சியின் தலைவருக்கு ஏற்புடையதல்லன்றது என்னுடைய கருத்து. சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது அவரோட பேச்சு, எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு ஒரு மேடையில் ஒரு நாகரிகம் இல்லாமல் ஒரு வார்த்தையெல்லாம் விடுறாரு அப்படின்னு சொல்கிற விஷயம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பக்குவப்படுவாங்கன்னு நம்புகிறோம். ஏன்னா முதல் மாநாட்டில் சொன்னார், நான் யாரையும் தரக்குறைவாக பேசி அரசியல் செய்ய மாட்டேன்னு சொன்னார். ஆனால் இரண்டாவது மாநாட்டிலேயே இதுபோல் பேர் சொல்லி அல்லது அங்கிள்னு சொல்லி தன்னுடைய ரசிகர்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லப்பட்டதை பார்க்கும் பொழுது அவர் இன்னும் கொஞ்சம் பக்குவப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விவாதங்களில் பார்க்கும் பொழுது தாவேகா தொண்டர்கள் அல்லது தாவேகா ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அவர் பேர் சொல்ல பயப்படுறாருன்னு எல்லோரும் விமர்சனம் பண்ணுறீங்க, அதனால் அவர் பேர் சொன்னார் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அப்போது நீங்கள் விமர்சனத்துக்காகத்தான் அரசியல் செய்வீங்கன்னு ஆயிரும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் இப்போ ஒரு மேடையில் ஒன்று பேசுகிறீங்க, பொதுவெளிக்கு வர்றீங்க, பொதுவெளிக்கு வந்த உடனே ஒரு விமர்சனம் வருது, ஒரு கேள்வி வருதுன்னா அப்படி இருக்கக்கூடாது. ஒரு கட்சின்னா அதுக்குன்னு ஒரு தனி கொள்கை இருக்கணும், அதன் வழியில் தான் அது போகணுமே தவிர 4 பேர் ஒரு கேள்வி கேட்குறாங்கன்றக்காக நம்ம ஒரு செயலை செய்ய முடியாது. கொள்கையே இல்லாமல் கிரீஸ் தடவுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, இதெல்லாம் சரியாயிடும் சார். விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் கட்சி தொடங்கும் போது இதே மாதிரி தான் இருந்தது. நடிகர்கள் அரசியல் கட்சி தொடங்கும் போது இருக்கிற சிக்கல் தான் இது. அப்படி தடவுவாங்களான்னு கேட்டால் இதெல்லாம் சரியாயிரும். இது ஒரு மாபெரும் குற்றமாக நம்ம பார்க்க வேண்டியதில்லைன்றது என்னுடைய கருத்து.